சித்திரை பௌர்ணமிக்கு எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி எல்லார் மனசுலையுமே இருக்கும். அந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கங்க நல்லா. சித்திரகுப்தர் வந்து அன்னைக்கு தான் பிறந்திருப்பாரு. அதேமாரி அன்னைக்கு தான் அவருக்கு கல்யாணமும் நடந்திருக்கும். அதனால தான் அந்த சித்திரை பௌர்ணமியை வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு ஊடையில் இன்னொரு கதையும் இருக்குது. இந்திரன் வந்து நிறைய பாவத்தை வந்து செஞ்சு வச்சுருப்பாரு. அந்த பாவத்தை வந்து குறைக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு ஊராக வந்து பயணம் பண்ணுவார். அந்த பயணம் பண்ணும்போது மதுரைக்கு போகிற வழியில் அவர் வந்து பாவத்தை குறைஞ்ச மாரி ஃபீல் பண்ணுவார். அன்னைக்கு வந்து சித்திரை பௌர்ணமி கொண்டாடப்படுது. அதேமாரி நீங்கள் சித்திரகுப்தர் வந்து பாவ புண்ணியம் வந்து எழுதுகிறவர். அவரை வந்து நீங்கள் வழிபட்டீங்கன்னா இந்த நாள் தானம் பண்ணி அந்த நாளைக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் வந்து இந்த நாளில் இருக்குது. அதேமாரி நிலவும் வந்து முழு நிலவாக வந்து தெரியும் சித்திரை பௌர்ணமிக்கு. அதனால் நீங்கள் நல்லா தானம் பண்ணி நல்ல சித்திரகுப்தரை வணங்கிக்கங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு போகிறக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.